இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக. சாரி, இன்னொரு விஷயம். எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ்.